ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம், சிக்கன் கிரேவி, அப்புறம் கொஞ்சமாக தக்காளி ரசம், ஒயிட் ரைஸ் இவ்வளோ தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன். ஆனால் இதை பண்ணுறதுக்குள்ளே இருக்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த ரெசிபி பண்ணது கஷ்டமாக இல்லை, ஆனால் இதை பண்ணுறதுக்கான டைம் ஒதுக்கி பண்ணது தான் ரொம்ப பெரிய கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எனக்கு பாப்பாவுக்கு ஆஃப் டே ஸ்கூல். ஸோ அவங்கள ஸ்கூலில் விட்டுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நடுவில் வேறு வேலைன்னுட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எப்படியாவது 12 மணிக்குள்ளே சமைச்சு முடிச்சிடணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தேன். இதுக்கு தம்பியுமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணார். இதை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பொருளெல்லாம் ஊற வைக்கணும். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ தேங்காய் பால் சாதம் அப்படின்னும் போது கண்டிப்பாக அது ஈஸியாக செஞ்சுருவோம். அதுக்காக ரைஸ் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன். ஏன்னா கண்டிப்பாக 20 மினிட்ஸாவது ஊறணும். அதுக்கடுத்து கிரேவிக்காக கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் முந்திரி பயிறு, கொஞ்சம் கசகச சுட தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரசத்துக்காக புளியும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக தான் சாப்பாடு செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். தேங்காய் பால் சாதம்னும் போது இதுக்கு மெயினான விஷயமே தேங்காய் பால் தான். ஸோ அதை நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். நமக்கு எப்போதுமே பிரியாணிக்கு வந்து தண்ணி மெஷர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு தண்ணிக்கு பதிலாக வெறும் தேங்காய் பாலே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தேங்காய் பால். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம்தான். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கடகடன்னு ஃபஸ்ட்டு சாதத்தை வந்து ரெடி பண்ணிடலான்ட்டு அடுப்பில் பேன் வச்சு, இதில் எதுவுமே காய்கறி போடாததுனால பேனில் தான் பண்ணேன். இல்லாட்டினா பிரியாணி வட்டால தான் பண்ணியிருப்பேன். ஸோ எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் போட்டு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஆனியன் போட்டுக்கிட்டாச்சு. இவ்வளோதான். ஆனியன் வந்து நம்ம ஒரு 3 ஆனியன் எடுக்கிறோம் அப்படின்னா 1 தக்காளி போதும். ஆனால் நான் கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ரா தான் சேர்ப்பேன். ஏன்னா ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா அப்பா சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தி தான் நான் சேர்ப்பேன். டேஸ்ட்டும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. கலர் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயுமே நான் வந்து மஞ்சள் போட்டு அரைக்கிறதுனால அதுவுமே கொஞ்சம் அந்த ஒயிட் கலரை வந்து கம்மி பண்ணிடும். மற்றபடி இதில் டேஸ்ட் எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிட்டேன். தேங்காய் பால் ஊற்றும் போது ஜாஸ்தி கொதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கொதிக்கும் போது கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டோம்னா அது அப்படியே ஒரு மாதிரி திரியாக ஆகிடும். அது சாப்பாடு கூட ஒட்டாது. அதனால் அது கொதி வர்றதுக்குள்ளார நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அது கொதிச்சிட்டதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்க வேண்டியது தான். இவ்வளோ தான் இந்த சாப்பாடு செய்கிறது. பட் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் முன்னாடியே இது வந்து தாளிக்கும் போதே வந்து நெய் போட மாட்டேன். ஏன்னா அப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்தளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்காது. அதுவே லாஸ்ட்டாக தம் போடுறதுக்கு முன்னாடி நெய் போடுறது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்காய் பால் நல்லா க்ரீமியாக நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ரைஸும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் வேறு எந்த விதமான டேஸ்ட்டும் இருக்க போகிறதில்ல. அந்த க்ரீமியான ஒரு டேஸ்ட் மட்டும்தான். நம்ம ஊற வச்ச அரிசியை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒருவேளை நம்ம ஃபஸ்ட்டே ஊற வச்ச 20 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சிக்கலாம். அப்படியே ரொம்ப நேரம் ஊற வச்சோன்னா கண்டிப்பாக சாதம் குழன்னு ஆகிடும். எங்கள் வீட்டில் நான் செய்யறதுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிரியாணி ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த தேங்காய் பால் சாதம், இன்னொன்று சிக்கன் பிரியாணி, இன்னொன்று அந்த வெள்ளைக்கடல் சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா, இது 3 தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இது 3 தான் திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். மற்றபடி வெஜ் இல்லை வேறு எந்த பிரியாணி செஞ்சாலுமே யாருக்கும் அந்தளவுக்கு பிடிக்காது. நானும் மோஸ்ட்டாக அதெல்லாம் செஞ்சது கிடையாது. ஸோ இது தம் போடுற ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. இந்த மாதிரி டைமில் நல்லா அப்படியே சாதத்தை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. மேலே இருக்க சாதம் கீழே வரணும், கீழே இருக்க சாதம் மேலே போகணும், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நல்லா தாராளமாக நெய் ஊற்றிக்கிட்டா நல்லாவே வாசனையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கல்லை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோவில் எங்கள் அக்கா கண்டிப்பாக திட்டுவா. ஏன்னா இதை அவள் தான் வாங்கி கொடுத்தா. இதை வாங்கினதுலேருந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் இல்லையோ இந்த மாதிரி பிரியாணிக்கு தம் போடுறதுக்காக யூஸ் பண்ணியே அந்த கல் இதுக்கப்புறம் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. தாராளமாக நெய் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இல்லாட்டினா புதினா, 2த்துல ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும். 2மே சேர்க்க தேவையில்லை. நான் புதினா மட்டும்தான் சேர்த்தேன். போட்டுட்டு அப்படியே 20 மினிட்ஸ்க்கு தம்மில் வச்சுட்டேன். அடுத்து கிரேவிக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு மற்ற கிரேவி விட சிக்கன் கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக கிரேவி மாதிரி வைக்கும் போது அது நம்ம சாதத்தை கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவோம். ஏன்னா ஒயிட் ரைஸும் வைக்கிறோம் இல்லையா, அதனால். ஸோ எப்போ போல் நார்மலாக ஒரு சிக்கன் கிரேவி பண்ணுவோம்ல அதே தான். ஹோல் ஸ்பைசஸ் போட்டு அப்படியே வெங்காயம் தக்காளியெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம வந்து தேங்காய் பால் சாதத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப கம்மியாக போட்டிருப்போம். ஏன்னா அது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஆனால் இது கிரேவி அப்படின்றதுனால கண்டிப்பாக கொஞ்சம் ஜாஸ்தி தான் போடணும்.
ஃபஸ்ட்டு சாதம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா மற்ற வேலையை எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சதுக்கு காரணம் இது 20 மினிட்ஸ் தம்மில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இருக்க மற்ற வேலை எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா சாப்பாடும் சூப்பராக வந்திருக்கு. மேலே வந்து ரைஸ் வந்து அப்படியே குச்சி குச்சாக நிற்கும். அந்த மாதிரி நின்றுச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சாப்பாடு வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டேன்னா சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் நான் மேலே மட்டும் நெய் போட்டிருக்கிறதுனால ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படியே ஃபுல்லாக இந்த சூட்டோடவே மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் எல்லா இடத்துலையுமே இந்த நெய் மிக்ஸ் ஆகும். இதுன்னு மட்டும் இல்லை, நான் எந்த பிரியாணி செஞ்சாலுமே இப்படி தான். ஏன்னா எனக்கு நெய்யோடைய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காது. அதனால நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நெய் சேர்க்க மாட்டேன். ஒரே வேலையை நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் நடுவில் நிறைய வேலைகள் செய்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சமைக்கணும் அப்படின்னு வந்துட்டா சமைக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும், நடுவில் இங்கே போகணும் அதை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு டென்ஷனாக ஆகும். அதனால தான் மோஸ்ட்டாக சமைக்கிற நேரத்தில் வேறு வேலையை பார்க்க மாட்டேன். மற்ற வேலை இருக்கிற சமயத்தில் சமைக்கணும்னு யோசிக்க மாட்டேன். நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லியுமே பார்த்துருக்கேன். மசாலாலாம் போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா சிக்கன் போடுவாங்க. ஆனால் நான் எப்போதுமே கிரேவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கனை போட்டுருவேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் தண்ணி விடும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ்க்கு அப்புறமேட்டுக்காக தான் நான் மசாலாலாம் போடுவேன். அதுக்கு முன்னாடியே போட்டேன்னா அடி பிடிச்சிடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஆயில் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்காக தான். ஸோ இதுக்கான மசாலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நம்ம நார்மல் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். இப்போ இதுவே இன்னும் கொஞ்சம் தண்ணியாக குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்குவேன். அதுவும் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சது. மற்றபடி சிக்கன் கிரேவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ரெசிபி தான் நான் பண்ணுவேன். ஆனால் இது பண்ணுற நம்ம அளவு மட்டும் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட டேஸ்ட்டுமே மாறிடும். ஒரே மாதிரியான டேஸ்ட் கண்டிப்பாக ஃபீல் ஆகாது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா வீடியோவில் ஸ்டார்டிங்கில், முந்திரி பயிறு, சோம்பு, கசகசா அதை நல்லா அரைச்சி அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இந்த டைம் கிரேவியில் எனக்கு தண்ணி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் இதை அப்படியே வச்சுட்டு என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிவிட்டு நான் போய் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூப்பிட போகணும் இல்லையா, அதனால் அவகிட்ட சொல்லிவிட்டு விட்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. கரெக்டாக பார்த்துக்குவாளா என்னமோ அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன், கரெக்டாக பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் வந்தப்போ கரெக்டாக ரெடியாக இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து ரசம் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் பால் சாதத்துக்கெலாம் ரசம் வேணும் அப்படின்றதில்ல. ஒருவேளை அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் கிரேவி வச்சு இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. ஒயிட் ரைஸ் கிரேவி ரசம் அப்படின்ட்டு தான் ரசமும் சேர்த்து வச்சாச்சு. நார்மலான ரசம் வைக்கிறத விட வீட்டில் எல்லாருக்குமே தக்காளி ரசம் ரொம்பவே பிடிக்கும். இது எல்லாருடைய ஃபேவரட்டும். அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கும் சேர்த்து வச்சுக்கிட்டேன். இந்த தக்காளி ரசத்தோடைய ரெசிபி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். சாப்பாடெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு சுட சுட சாப்பிட்லான்னு உட்காந்துட்டோம். என்ன தான் நான் டேஸ்ட்டாக சமைச்சாலுமே என் தங்கச்சி கையில் பரிமாறி சாப்பிட்றதா ஒரு தனி சந்தோஷம். ஏன்னா எல்லாருக்கும் கரெக்டாக பரிமாறி எல்லாரையும் சந்தோஷமாக சாப்பிட வைக்கிறது எங்கள் ஃபேமிலியில் அவளை தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால தான் அவள் வேலைக்கு போனாலும் சரி, இல்லை யார் எங்கே போனாலும் சரி, வீட்டில் இருந்து சாப்பிடும்போது எல்லோரும் ஒன்றா இருந்து சாப்பிடணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். அதுவும் ஊர்லேருந்து அக்காங்கெலாம் வந்துட்டாங்கன்னா போதும், கண்டிப்பாக என் தங்கச்சி இருக்கணும் சாப்பிடும் போது எல்லாருக்குமே. பசங்களுக்கெல்லாம் பரிமாறி அதை ஊட்டி விட்டு அவங்கள சாப்பிட வைக்கிறதெல்லாம் அவளை அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா இத்தனை வருஷமாக பால்வாடி ரன் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு இருக்கு இல்லையா, அதனால தான். ஸோ நம்மளுடைய சாப்பாடு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இன்றைக்கான மெனு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பசங்க எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அம்மா அப்பா ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், அப்புறம் தான் அவங்க சாப்பிட்டாங்க. எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இத்தனை வாட்டி சொல்கிறோம் இல்லையா, அதுக்காகவே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.